ஹரே கிருஷ்ணா. எல்லா அடியார்களுமே இன்னைக்கு முதல்ல ஒரு முரஹரணம் முதல்ல பாடிட்டு, அப்புறம் கூடாரை கறவைகள் இந்த 2 பாடலும் குருநாதர் முன்னாடி நம்ம ஆட வேண்டியது திருவுள்ளம் எம்பெருமான் உத்தரவு. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஆயர்பாடி கிராமம் நமக்கு எப்படி வந்ததுன்னு பழைய ஆளுங்க நிறைய பேர் தெரியும், வேற நிறைய பேர் தெரியாதுன்னா அப்பா சொன்னாரு நாங்க வந்தோம், அப்பா சொன்னாரு நாங்க வாங்கணும், அதை தவிர வேற யாருக்கும் அது பெருசா தெரியாது இல்லையா? இந்த இடம் ரொம்ப நாள் சாமி வேற ஒரு இடத்துல இன்னொரு பிரான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்த முதலாளி இந்த இடம் டெவலப் பண்ணும்போது வேற ஒரு பழைய அடியார் மூலமா நம்ம கையில் அப்பா கையில் பேசின அந்த நிமிஷமே அவர் சொன்னது, இந்த இடத்துல நான் ஒரு இடம் நான் உங்களுக்கு தரேன். அவர் வியாபார ரீதியா பார்த்தாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் முதல்ல அங்க பார்க்கணும், உத்தரவு இருக்கான்னு செய்யணும். அப்படி சாமி இங்க உத்தரவு கொடுத்து எம்பெருமானின் திருவுள்ள பிரகாரம் அந்த ஒரு கைங்கரியத்தை அவரு ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்ட பிறகு இங்க நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது, வெறும் பொட்டல் காடு தான். நம்ம பழைய அடியார்கள், நம்ம ஒரு சில அடியார் இங்க இல்லை, நம்ம ராஜன் இருக்காரு, வேற ஒரு சில அடியார்கள் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் தெரியும் இந்த இடம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இந்த இடத்த டெவலப் பண்ணாங்க, இந்த மாதிரி கதைகள் எல்லாம். பல ஆண்டுகள் முன்பு இதே மாதிரி தான் ராயபுரத்துல இருந்து திருமிழிசை இந்த இடத்துல கம்பெனியை மாற்றி டெவலப் பண்ணோம். அப்பவும் எல்லாரும் அதே கேள்வி தான் கேட்டாங்க, இவ்வளோ தூரம் வரையே என்ன ஆகும் ஏதாகும். அது நல்லா வரும்போது பணம் பொருள்னு மாறும்போது சில ஆட்கள் விட்டு போனார்கள், சில ஆளுங்க இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அவர் இங்கே இந்த இடத்துல அன்னைக்கு வியாபாரத்துக்கு மாற்றினாரு, இன்னைக்கு கிருஷ்ணருக்காக இந்த இடத்த வளர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம கிருஷ்ணாவோட ஒரே ஒரு தைரியம், அந்த மனபலம் தவிர வேற எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த இடம்தான் இந்த ஆயர்பாடி கிராமம். அப்போ காஞ்சிபுரம் மாவட்டம். அதனால நம்ம காஞ்சிபுரம் போறோம் சொல்லினே இருக்கும். இங்க டெவலப் பண்றதுக்கெல்லாம் முழுக்க அடியார்கள் தான் கூடயே இருந்தார்கள். சாமியும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள், நம்மளுடைய இந்த மேடை தான் முதல் இடம், நல்லா ஹைட் ஏற்றி கல் போட்டு. அப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா குருநாதர் ஒரு அடியாரா அழைச்சுன்னு வருவாங்க. அந்த கோவிந்த நாமம், திருப்பாவை பூஜை, இவ்வளவுதான் இந்த இடத்துல இருந்த பெரிய மந்திரங்களும் யாகங்களும் யக்னங்களும் தவிர வேற எந்த ஒரு ஐயர் வச்சோ வேற எந்த பூஜையோ ஹோமமோ எதுவுமே முழுக்க அடியார்களுடைய ஒரு பிரார்த்தனையும் பூஜையும். அவங்க மனசு, எங்கள் குரு ஆரம்பிக்கும் இடம் நன்றாக வர வேண்டும், இப்படி ஆரம்பிச்சு இங்க வரும்போது அந்த சக்தி இங்க ஒரு சொரூபமாக மாறி அது தன்னையே ஆவாகனப்படுத்தி ஒரு சொரூபமாக மாறும். அப்போ அதற்கென்று ஒரு கொள்கைகள், ஒரு கோட்பாடுகள் அதை ஏற்படுத்தி கொள்ளும். அதற்கு ஏற்றாற்போல் சில விஷயங்கள் மாற்றி எடுக்கும். அப்போ இந்த இடம் ஒரு நந்தவன கோவிலாக மாறும். இங்க மற்ற உயிரோட்டங்கள் நிறைய இருக்கும். விவசாய வேலைகள், இயற்கையை சார்ந்த வேலைகள் பலவும் நடக்கும். இதையெல்லாம் சூட்சமமான சுயிரங்கள் அந்த மாதிரி ஒரு கோட்பாடோட இங்க உருவமாகுது. ஒன்னா அப்பா டெவலப் பண்றாரு. இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அப்பவுமே மாசம் இங்க பாட்டு பாடி வஜன பாட்டு போயிடுவார். இப்படிதான் நம்ம பிரார்த்தனா மந்திரில ஒருத்தருக்காக தனியா பெரிய பூஜை செய்தோம், பயங்கரமான பூஜை செய்தோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லோருக்கும், குருநாதருக்கு உட்பட எல்லோருக்குமே, எங்களுக்கு உட்பட ஒன்றே ஒன்று, திருப்பாவை வேத பாராயணம். இதுதான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு மட்டும்தான் இங்க மந்திரங்களும் பூஜைகள் தவிர அதர்வன விதமோ அதர்மத்துக்கு ஏற்றாற்போல்
தப்பான வழியில் தப்பான சக்தியை வந்து தப்பான வழியில வலிச்சு அதோடு சில தேவையில்லாத வேலைகள் செய்து அந்த மாதிரி செய்ததே இல்லை. ஆனால் 10ல் 9 முறை இங்கு இருக்கும் சக்தியை தப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சக்தி என்பது பவர் தான், அந்த பாயிண்ட்ல வர்றது தான் கரண்ட். அதை எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம், சார்ஜருக்கும் வைக்கலாம், பாம் வைக்கிறதுக்கும் லைனும் கொடுக்கலாம். அதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்மளுடைய மனசு வெளிப்படையாக நம்ம ஒன்று வைத்து உள்ளே ஒன்று வைத்தால் அது செய்யும். ஆனால் பிறகு அந்த விளைவுக்கு நாமும் அடிபணிய வேண்டி வரும். அதிலிருந்து வெளியே வர்றது வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த இடம் டெவலப் ஆகும்பொழுது ஒரு சில சூட்சுமமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. என்ன என்றால், இங்கே இடம் இருந்து கொண்டு இருக்கும்போது குடும்பத்தில் சில முக்கியமான பிரச்சனைகள் முடிய ஆரம்பிச்சு, தீர்வு காண முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆரம்பிச்சது. அது அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் அப்படியே இருந்திருக்கலாம். எந்தெந்த அடியாருக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்களே எல்லாம் வலுக்கட்டாயமாக இங்க இடம் வாங்க வச்சாங்க. ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. எங்கேயோ இருக்க இடம் இவர் எதுக்கு வர சொல்றாருன்னா, கண்மூடித்தனமாக நல்லா எல்லாரும் வாங்கினாங்க. சூட்சுமம் இதுதான். அதை வாங்காமல் இருக்கும் வரை இருந்த பெரிய பிரச்சனைகள் அந்த இடத்தை வாங்கிய பின் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். ஒரு மாற்றம் ஏற்படும். இங்க நம்ம வந்து வீடு கட்ட போறத செய்ய போறதுல, ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவனோட பிரச்சனைகளை அந்த இடம் சமாளிக்கும். அப்புறம் அந்த இடமே ஐஸ்வர்யமாக மாறி மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். அது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். அப்போ இந்த இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது. அப்பா வந்து அம்மாக்கு நாங்கள் இவங்க எல்லாருமே போகும்போது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடமா போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஒரு முறை திருவண்ணாமலை போயிட்டு அப்பா அங்கே வந்து எல்லாம் பேசிட்டு வரும். ஒரு சித்தர் ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாருமே அவர் தெரியும்ல, எல்லாருமே அழைச்சிட்டு போவார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வணங்கும் போது சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, கடைசியா நீ எங்க மாவட்டத்துல தான் வந்துப்பா இருப்பேன்னு. அப்பாவும் சிரிச்சுட்டே வந்துட்டாரு. ஏன்னா ராயபுரம் தானே இருக்காரு, திருவண்ணாமலை மாவட்டத்துல நீ வந்து இருப்ப. அப்பாவும் சிரிச்சுட்டே வந்துட்டாரு. இந்த இடம் கடைசி காலத்தில் சமாதி அமையும் நேரத்தில் அரசாங்கம் இந்த இடத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாற்றி விட்டார்கள். அந்த அக்னியோடு நீ ஐக்கியமாகுவாய், அப்பொழுதுதான் நீ அங்கு இருந்து கொண்டு குளித்துக் கொண்டே இருப்பாய் என்ற வார்த்தை அங்கு. அதெல்லாம் யாரும் நம்பல. ஆனா சத்தியம் தர்மம் எப்போ யார் கடைபிடிக்கிறோமோ அதுக்கு உண்டான வழி எப்பவுமே இருக்கும். அந்த வழியிலே இருந்து நாம கொஞ்சம் தவறிட்டோம், அந்த சக்தி என்ன சொல்லி இருக்கோ அதை தவிர கொஞ்சம் தவறிட்டோம்னா அது கொஞ்சம் இப்படி எடுத்து கொடுத்த பிறகு பயங்கரமா காட்டும். அதுதான் அங்கிருந்து வெளியவே வர முடியாது, வெளியே வர முடியாது. அதுதான் பிரச்சனை. அதுல நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அது கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையை காமிச்சு விட்டுருன்னு, விடவே விட. இதனாலதான் அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, முந்திரி கொட்டை வேலை செய்யாதீங்க பூஜையில, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு. இப்ப கூட சமீபமா ஒரு அடியாருக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லியிருந்தேன். அது ஒரு நாள் அந்த நாள் சொல்லியிருந்தேன். அவர் உடனே அடுத்த நாளும் போயிட்டு இன்னொரு முறை செஞ்சார். அந்த வேலையை செஞ்சாரு. என்ன விஷயமோ அது ஃபுல்லா பிடிங்கன்னு போய் வியாழக்கிழமை வந்து கம்மி உட்காந்துட்டு நான் கேட்கறேன், தேவையா உனக்கு? ஆனா நான் சொல்ல கொள்ள அவருக்கே தெரியுது அவர் பண்ணதாவது இந்த வேலை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை பண்ண திருப்பி திங்கட்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிக்கினார். ஆன்மீகத்துல அது கூடவே கூடாது. பவ்யத்தன்மை தாசத்தன்மை இருக்க வேண்டும். அதே போல் இந்த இடத்தில் அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இடம் வாங்க சொன்னாங்க. எல்லாருக்குமே இடம் இருக்கு. நான் சொன்னது ஒரே வார்த்தை தான். இங்க வந்து நம்ம இதை ஆரம்பிச்ச போது, சமாதி வேலையை ஆரம்பிச்ச போது, இயற்கை விவசாயம் கண்டிப்பாக நடக்கும் என்றால் நடந்தே ஆக வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் நான் செய்வேன். ஏதோ எடுத்தோம் செஞ்சோம். ஏன்னா நமக்கு இடம் கொடுத்தவரே இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். முன்காலத்துல வந்து இங்கெல்லாம் வந்து வேற ஒரு முதலாளிகள் இருந்தது. அந்த இடத்துல தான் அவர் வாங்கினாரு. அவர் வாங்கிட்டு அப்பா கொடுத்துட்டாரு. அப்பா அந்த இடத்துல வச்சிருந்தாரு. இப்ப காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு
கட்டுக்கோப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்களெல்லாம் அவங்க இடத்த பழைய மாதிரி அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு அவங்க சொல்ற பதில், இதெல்லாம் முன்ன எங்க இடம்பா, எங்களுக்கு தெரியும் பண்றாங்க. அப்போ அது என் கீழே அந்த பிரச்சனை வந்தப்போ நான் சொன்னேன், இருக்கட்டும், சட்ட ரீதியாக நம்ம அதை பார்த்துக்கோம். ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது சும்மா போயிட்டு ஏய் நீ சொல்லிட்டு சட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நான் ஆள் கிடையாது. சட்ட ரீதியாக பார்த்துப்போம். அதற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலை அமைந்தால் நான் செய்து கொள்வேன். அப்பா அம்மா தான் சில விஷயத்துல எதுவும் இல்லாமல் வந்தோம், எதுவும் இல்லாமல் போவோம், அப்படியே இருந்துடணும். சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே எம்பெருமானுக்கே சமர்ப்பணம் என்று நம்ம வந்து வாழ வேண்டும். இதுல வந்து மாயை நம்மளை பல வகையில் சிக்க வைக்கும். அது சிக்காமல் வாழ்வதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதான் அது அடியார்களுக்கு பிரச்சனை வேற மாதிரி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீ எங்க இடத்துல தான் இருப்பேன்ற வார்த்தை வந்தது. இங்க வந்து அப்பா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், செடியெல்லாம் வளர்ப்பாரு தெரியும்ல, எல்லா செடியும் வளர்க்கும் போது நம்ம அடியார் வேலூருக்கு சொல்லுவார், இந்த வில்வ மரத்தை மட்டும் பயங்கரமா கவனிச்சுனே வருவார். கரெக்டாக பின்னாடி வில்வ மரம் தான் இருந்தது. புன்ன மரமா? ஆமாம், பயங்கரமா இருக்கும், நல்லா வளர்ந்து வந்தே இருந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த விஷயம்லாம் தெரியாது. அவருக்கு நான் செய்யறது எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை, தேவையில்லாம ஒரு இடத்துல போய் வளர்த்து வச்சுருக்கேன், தேவையில்லாம காசை கூட்டின்னு இருக்கீங்க. ஏன்னா எங்க வீடு ஓட்டை, தண்ணி எல்லாம் வீடு ஃபுல்லா ஊத்தின்னு இருக்கும் மழை டைம்ல. அப்பவும் எல்லாம் பார்த்து நாங்க எல்லாம் சொன்ன பிறகு பொறுக்க சிரிச்சு கேட்டுட்டு, சிரிச்சுன்னே காசு எடுத்து வச்சு அந்த மழையில இங்க வந்து செவரு கட்டுன்னு பாரு உட்காந்துட்டு. அவ்வளவு கோபம் வரும் அவர் மேல. ஏன்பான்னு அப்புறமா தான் கடைசியா ஒரு நாள் சொன்னாரு, இந்த இடத்த வந்து நீங்க நினைக்க, நாங்கெல்லாம் சொல்லுவோம், இந்த இடத்த இடிச்சு கட்டிட்டு மேலே வந்து வாடகைக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இருந்துட்டு கீழே வந்து கோவிலாக வச்சுப்போம், வாடகை காசும் வந்துடும், அதுலேயே நாம் எல்லாம் செஞ்சிடலாம் கொண்டுடலாம், எதுவும் பிரச்சனையே கிடையாது. தலையாட்டுவார், கொள்ளுவார், எல்லாம் சரிதான். கடைசியாக சொல்லுவார், அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் என்றால் அதில் நீ ஆதாயம் தேடக்கூடாது. கூடாதுன்னா கூடாது. நீ அங்கே வேலை செய்யும் தொழிலாளி, உனக்கு ஒரு கோட்ரஸ் கொடுத்துருக்காரு, கைங்கரியம் செய்யும் வரை அந்த கோட்ரஸ் உனக்கு உண்டு. என்னைக்கு நீ கைங்கரியம் செய்யலையோ அந்த கோட்ரஸை நீ வச்சுக்கிட்ட, அது உனக்கு தண்டனை மேல் தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனை? நம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், நம்மளுடைய குடும்பம், பிள்ளைகள், வம்சங்கள், இதுல எல்லாம் தண்டனை கொடுத்து. ஏன்னா அது அவருடைய பொருள். ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யறோம், மேனேஜராக இருக்க, முடிஞ்சிச்சா இருந்து கிளம்பிடணும். கோட்டர்ஸ் நம்ம மறுபடியும் இருந்தோம்னா நம்ம பென்ஷன் போயிடும், பெனிஃபிட்ஸ் போயிடும். ஏன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அதுல வந்து அந்த மாதிரி ஆயிடும். அதே போல் தான் அவர் சொன்னார், நீங்கள் இங்கே வேலை செய்யும் வரைக்கும் உங்களுக்கு இந்த இடம் இல்லை என்றால் ஏக முதலாளி நான் தான். அதுக்காக இப்படி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, அதனால தான் நான் சொல்றேன்டா, இந்த இடத்துல தேவையில்லாத வேலையை எனக்கு தெரியாதான்னாரு. உங்க கையில காசு கேட்டா, எல்லாருக்கும் காசு கேட்டா நீங்க கொடுப்பீங்க, கெட்டினா உட்காந்துக்கலாமே. அது கிடையாது. அந்த இடத்துக்கு என்ற ஒரு தலையெழுத்து இருக்கு. அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துக்குன்னா அந்த இடம் அப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். அவர் சொன்ன ஒரே விஷயம், தளம் போட்டா மேல ஒரு தளம் போட்டா முழு இடம் கிருஷ்ணனுக்கு, மேல மறுபடியும் முழு இடம் கிருஷ்ணனுக்கு. ஃபுல்லாவே கிருஷ்ண மடம் தான் இருப்பாரு. அங்க வேலை செய்யும் தொழிலாளிக்கு இன்னைக்கு சாதாரண இடத்துல இருந்து இன்னொரு மாற்றம் வச்சு மறுபடியும் அவ்வளவுதான் கோர்ட்டர்ஸ் தான் இருக்கும். உன் கைங்கரியம் முடிஞ்சது, வேலை முடிஞ்சதா, வெளியே போ, அடுத்த ஆள் உள்ள விடுவோம். அதில் யாரும் மாற்றவே முடியாதுன்றதை சொல்லி புரிய வச்சார். குடும்பமா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துல மட்டும் நாங்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாம அப்படியே இருந்துன்னு வந்தோம். இந்த புன்னமுறம் இங்கே வளர்ந்து இப்போ கடைசியில குருநாதர் மறைவுக்கு நாங்க வந்து எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். காசிமேடில் போயிட்டு ஆதார் கார்டெலாம், ஏன் ஆதார் கார்டு தான் கொடுத்துட்டு இடம்லாம் பேசியாச்சு. நான் சொன்னேன் அப்போ கூட, நம்ம வேற அடியார்ல ஈசானியமாக பார்த்து எடுத்துப்போம், ஒரு குருவாக வச்சு நம்ம செய்யலாம். அப்போ வந்து என் இடத்தில் தான் நான் இருப்பேன் என்று வருவார். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சமாதி வைக்க வேண்டும் என்றால் முன்னையே பாரம்பரியம் சமாதி இருந்தால் தொல்லை இல்லை. புதுசாக வைக்கிறதுக்கு 500 மீட்டருக்கு வீடெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்த 1 கிலோமீட்டருக்கு எல்லாரும் NOC தரணும், தலையாரி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், VA வந்து இடத்த பார்க்கணும், இடம் நம்ம பேரில் இருக்கணும்.
அப்புறம் இதெல்லாம் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் தாசில்தார் கையில் கொடுக்கணும். இது எல்லாம் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் வேலை முடியும். அன்னைக்கு நைட்டு நம்ம வேலுவை வச்சு அவர் அங்கேருந்து கிளம்பி வரணும் சொன்னால், வேணாம் கிளம்பி வராத, இந்த வேலையை செய், இங்கே மாற்ற போகிறோம். உடனே அடுத்த வார்த்தை, நாம இறங்கி செய்வோம். இந்த வார்த்தையை தான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பக்தியில் ஒரு உத்தரவு வருதுன்னா உடனே அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல வகையான ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வர நிமிஷமே அப்படியா நீ யோசிச்சீங்கன்னா அப்படியே ஆயிடும். அவர் உடனே சொன்னாரு, செய்யறோம் கொள்றோம்னு. எப்படி நடந்தது ஏது நடந்ததுலாம் தெரியாது. யார் யாருக்கு நான் ஃபோனில் பேசினேன், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண, முழுசா அவ்வளவு ஆண்டுகள் நம்ம தொழிலில் என்னென்ன அது வேற யாருக்கும் தெரியும். ரகசியங்களாகவே இருக்கிறது. மொத்தத்தில் கடைசியில் என் கையில் அடுத்த நாள் தாசில்தார் பேசின ஒரே வார்த்தை, நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, எதுவுமே செய்யலை, வைக்காதீங்க. வச்சிங்கன்னா எங்களுக்கு இங்கிருந்து அப்ஜெக்ஷன் வந்தால் ஒரு அனாதை குணத்தை எடுப்பது போல் எடுத்து கவர்மெண்ட் ரீதியாக நாங்கள் எரித்து விடுவோம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சார். நீங்கள் எரித்து அஸ்தியை எடுத்து வச்சுக்கோங்க. 20-25 நாள் ஆகும் இந்த வேலை. செஞ்ச பிறகு நீங்கள் வந்து அஸ்தியை வச்சு எப்படி மற்ற குருமார் சமாதி செய்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இந்த பிராமண ரீதியாக வர குருமார்கள்லாம் அஸ்தி தான் வச்சு சமாதியாக வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. நம்ம உத்தரவு அதில் அடுத்த நாள் வச்சே ஆகணும். அப்போவும் நான் பயப்படும் போது எனக்கு வந்த உத்தரவு, இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேனா, இதை நீ சமாளிக்க மாட்டியான்னு இறங்கி பண்ணிட்டு வர்றதை நான் சொன்னேன் அவருக்கையில், சரி சார் உனக்கு அவ்வளோ தைரியம் தான் எடுன்ட்டு. நீ எடு, நான் அப்போதானே நம்ம யாருன்னு உண்மையாக காமிக்க முடியும். வெறும் சும்மா வாய் ஜாவலை விட்டுனே இருக்கக்கூடாது. இறங்கி வேலை செய்யும் போது செய்யணும்ன்றவர். ஆனால் திருவுள்ள என்னவோ அடியார்களோடு சேர்ந்து அந்த வேலையை செய்த பொழுது அந்த குன்ன மரத்தை அப்போ ரொம்ப 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 ஆசைப்பட்டு செய்வார். அது வரைக்குமே அவருக்கு எல்லா வேலையும் செய்யும் போது பெருசாக அழுவெல்லாம் வரல எனக்கு.